கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். அதாச்சும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த நியூ இயருக்கு நான் ரெசல்யூஷன் ஒன்று எடுத்திருக்கேன். ஷார்ட்ஸில் வீடியோ போட்டு உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்டோரி சொல்லி உங்களை இன்னும் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் பண்ண போகிறேன். ரீசெண்டாக நான் ராகவேந்தர் பற்றி கூட சொல்லியிருந்தேன். அதுக்கு நிறைய லைக்ஸ் வந்து சப்போர்ட் வந்துச்சு. ரொம்ப தேங்க்யூ. அதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு ஓகே. விழுப்புரம் பக்கத்தில் உள்ள திருக்கோவிலூரில் ரகோத்ம சுவாமி வந்து மூல பிருந்தாவனம் இருக்கார். அவர் வந்து ராகவேந்திர காலகட்டத்தில் இல்லாமல் அதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் அவர் இருந்திருக்காரு. அவர் இருக்கும்போது ஸ்ரீரங்கத்துக்கு வந்து ரங்கநாதரை வந்து தரிசிக்கிறாரு. தரிசி முடிச்ச உடனே ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு சாஸ்திரம் சம்மந்தப்பட்ட கிரந்தத்தை வந்து எழுதுறாரு. எழுதி முடிச்ச உடனே அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாரு. என்ன பேர்னா பாவபோத கிரந்தம் வைக்கிறாரு. அதுக்கு ஒரு அடையாளமாக ஆஞ்சநேயரை பிரதிஷ்டை பண்ணுறாரு. அதாச்சும் ஆஞ்சநேயரை வந்து கட்டி பிரதிஷ்டை பண்ணுறாரு. பண்ணி முடிச்சோடனே அவர் வந்துடுறாரு. இதுக்கும் அதுக்கும் என்ன அதனால அது வந்து விசேஷம். இப்போ அந்த ஆஞ்சநேயர் வந்து ஸ்ரீரங்கத்தில் இருக்காருன்னு கேட்டாலும் ஆமாம், அவர் இருக்கார். எங்கே இருக்காருன்னா சொல்கிறேன். நம்ம கீழே ஊத்துற வீதி இல்லையா, அங்கே வெள்ளகோபுரம் இருக்குல்ல, வெள்ளகோபுரத்துக்கு ஒரு டைரெக்டாக நரசிம்மர் இருப்பார். நரசிம்மருக்கு 2 வீடு தள்ளி பாவபோத உத்திராதி மட்டும். இது எங்கே கேட்ட மாதிரி இல்லை? நான் ஒரு கிரந்தம் சொன்னேன்ல, பாவபோத கிரந்தம்னு சொன்னேன்ல, அதே மாதிரி இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குன்னு நினச்சிக்கிறீங்க. ஆமாம், அந்த பாவபோத கிரந்தத்தை எடுத்து பேராக வச்சிட்டாரு. பாவபோத மடம் அப்படின்னு உத்திராதி மடம், பாவபோத உத்திராதி மடம் அப்படின்னு வச்சுட்டாங்க. அந்த மடத்தில் மேலே வந்து ஆஞ்சநேயர் இன்னும் இருக்கார். யார் வேணுமோ தரிசிக்கலாம். அது இது வரைக்கும் நமக்கு ஸ்பெஷல். இப்போ ரீசெண்டாக 30ஆம் தேதி வந்து ஆஞ்சநேயர் ஜெயந்தி வந்திருக்கு. அங்கே எல்லாமே செம கூட்டம். ஸோ நீங்களும் எப்போயா ஃப்ரீயாக இருக்கா தரிசனம் பண்ணிக்கோங்க. நம்ம ஆஞ்சநேயர் ஸ்ரீரங்கத்தில் இருக்கார். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேயர் வந்து சேவை பண்ணுவார். அதாச்சும் ரங்கநாதருக்கு ராமருக்கெல்லாம் சேவை பண்ணியிருக்காருல, அதே அவர் என்ன நினச்சி ஆஞ்சநேயர் வந்து கட்டினாருன்னா, எப்போவுமே ஆஞ்சநேயர் ரங்கநாதரை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளகோபுரம் எய்த்தாப்பில் கட்டினார் ரங்கநாதர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரி அடுத்ததாக என்ன கதை சொல்லலாம் அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் நியூ இயர் ரெசல்யூஷன் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய்.